வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. யாராவது உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க பேசுறத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க என்னதான் பேசினாலும் உங்க மதிப்பு குறைஞ்சிட்டே போகுதா? அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கானதாங்க. இந்த உலகத்துல மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் எது தெரியுமா? அது கத்தியோ துப்பாக்கியோ கிடையாதுங்க, மௌனம் தாங்க. ஆமாங்க, சைலன்ஸ் தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த 2026ல சமூகத்துல நீங்க ஒரு ஹை வேல்யூ பர்சனா மாறணும் அப்படின்னா நீங்க மௌனத்தோட உளவியல தெரிஞ்சே இருக்கணுங்க. ஒரு விவசாயி வயல்ல நாற்று நட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய கை கடிகாரம் எங்கேயோ விழுந்து தொலைஞ்சு போச்சுதான். எல்லோரும் தேடி பார்த்தாங்களாம், யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலையா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு சிறுவன் விளையாட வந்தானா. அவன் உடனே அந்த கடிகாரத்தை கண்டுபிடிச்சு எடுத்தானா. எப்படி தெரியுமா? அந்த இடம் அமைதியா இருந்ததுனால அந்த கடிகாரத்திலிருந்து வந்த டிக் டிக் சத்தத்தை அவனால கேட்க முடிஞ்சது. அதனால உடனே கண்டுபிடிச்சு எடுத்தானா. இதே தாங்க உங்க வாழ்க்கையிலையும். உலகம் சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது நீங்க அமைதியா இருந்தா மட்டும்தான் மற்றவங்களால கவனிக்க முடியாத ரகசியங்களை உங்களால கவனிக்க முடியும். தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த காணொலியில உங்களுடைய மௌனத்தை ஒரு பவர்ஃபுல் டூலா மாத்தி உங்களை வேண்டாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போனவங்களை உங்களை தேடி வர வைக்கிற ஒரு 4 உளவியல் ரகசியங்களை தாங்க சொல்லி தரப்போற. வாங்க பாத்துடலாமா? முதல் விஷயம், மௌனம் ஏன் ஒரு ஹை ஸ்டேட்டஸ் அடையாளம் அப்படின்னு சொல்றோம்னா, நீங்க முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். சில பேர் அதிகமா பேசிட்டு இருக்காங்க, ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தங்களோட குறைகளை மறைக்கிறதுக்காக தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம். இதத்தான் உளவியல்ல லோ ஸ்டேட்டஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்போ பேசாம அமைதியா இருக்கீங்களோ அப்போ அந்த இடத்துல ஒரு வெர்பல் வேக்யூம், காலி இடம் உருவாகும் இல்லையா? அந்த இடத்தை நிரப்புறதுக்காக மற்றவங்க பதட்டத்துல எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் ஒருத்தர் ரொம்ப குறைவா பேசுறாரோ அவர்கிட்டதான் அதிகப்படியான காக்னிட்டிவ் ரியல் எஸ்டேட் இருக்கும். அதாவது அவங்க அடுத்தவங்க மனசுல ரொம்ப அதிகப்படியான இடத்தை பிடிப்பாங்க. இவங்க ஏன் அமைதியா இருக்காங்க? அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்க மனசுல பிறக்கும். தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 2வது விஷயம் என்ன தெரியுமா? பேட்டர்ன் இன்டரப்ஷன். அதாவது இப்ப யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப வேகமா பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்களும் ரொம்ப வேகமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரியாக்டிவ் பர்சனா மாறிடுவீங்க. அதாவது அவங்க ஆடுறதுக்கு எல்லாம் நீங்க ஆடிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதாங்க அர்த்தமே. தெரிஞ்சுக்கோங்க. இங்கதான் நீங்க ஸ்ட்ராட்டஜிக் பாஸ், அதாவது திட்டமிட்ட இடைவெளிய பயன்படுத்தணும். ஒருவர் வேக வேகமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசாம ஒரு 3 செகண்ட் அவங்க கண்ணையே உற்று பாருங்க. இந்த இடைவெளி அவரை தான் என்ன பேசினோம் அப்படிங்கறத திரும்ப யோசிக்க வைக்கும். நீங்க இப்படி பதட்டப்படாம ரொம்ப அமைதியா நிதானமா இருக்கிறதால அந்த உரையாடலோட எமோஷனல் ஆங்கர் நீங்க தாங்க. இப்ப நீங்க தாங்க அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ற நபரா மாறுறீங்க. தெரிஞ்சுக்கோங்க. 3வது விஷயம் என்ன தெரியுமா? கவனத்தை பொக்கிஷமா மாற்றுறது. அப்படின்னா பொருளாதாரத்துல ஒரு விதி இருக்குங்க. எந்த பொருள் குறைவா கிடைக்குதோ அதுக்குதான் மதிப்பு அதிகம். இதத்தான் ஸ்கேர்சிட்டி பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நேரமும் உங்களுடைய கவனமும் எந்த நேரமும் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தா அங்க உங்களுக்கு மதிப்பே இருக்காதுங்க. தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மௌனம் ஒரு கண்ணாடி மாதிரிங்க. நீங்க அமைதியா இருக்கும் போதுதான் மற்றவங்களோட பயம் அவங்களுக்கே தெரியாம வெளியே வரும்.
நீங்க எந்த அளவுக்கு அதிகமா மௌனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெயிட் கூடுங்க. ஒரு காலகட்டத்துல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட மற்றவங்க ரொம்ப ஆர்வமா உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. 4வது விஷயம் என்ன தெரியுமா? நிஜ மற்றும் டிஜிட்டல் வாழ்க்கையில் மௌனத்தை கையாளுதல். அதாவது இது வெறும் நேருக்கு நேர் உரையாடலின் போது மட்டுமே இல்லைங்க. இப்ப யாராவது வாட்ஸ்அப்ல உங்களுக்கோ அல்லது வீடியோ கால்லயோ மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு சின்ன இடைவெளிய பயன்படுத்துங்க. இந்த இடைவெளி உங்களை ஒரு பிஸியான நபரா அவங்களுக்கு எடுத்துக்காட்டு. நீங்க கோபத்துல அமைதியா இருந்தா அடுத்தவர்களின் கோபத்தை தாங்க அதிகப்படுத்தும். அதே நேரம் நீங்க ஒரு கியூரியாசிட்டியோட, அதாவது ஆர்வத்தை தூண்டுறது மாதிரி அமைதியா இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்தவர்களின் கவனத்தை உங்க மேல ஈர்த்துக்கலாம். இத மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சோசியல் ஆர்கிடெக்டாவே மாறிடலாம், தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஒண்ணு, விலங்குகள்லயே ரொம்ப அதிகமா கத்துறது கழுதை தானா. ஆனா அந்த கழுதைக்கு மதிப்பு குறைவு. சிங்கம் என்ன செய்யுமா தெரியுமா? வேட்டையாடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ரொம்ப அமைதியா நிசப்தமா இருக்குமா. இந்த அமைதி, இந்த நிசப்தம் தான் அந்த காட்டையே அதிர வைக்குமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட நீங்க பேசுறத கேட்கறதுக்கு அவங்க தவம் இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க உண்மையான கெத்து. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இத போல தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. தேங்க்யூ.